Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 3. டெலிஃபோனை திரும்ப வைத்துவிட்டு சத்யா அசையாமல் நின்றாள். மணி முன் வந்தாள். என்ன வேணும்? இன்றைய பேப்பர் என்று முணுமுணுக்கும் போதே கூடை நாற்காலில் கிடந்த செய்தித்தாள் அவள் கண்ணில் தென்பட்டது. அவள் தினசரியை பிரிப்பதை சாரங்கபாணி கவனிக்கவில்லை. ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் வந்திருக்கிறதா பாரு மணி, லெட்டரெல்லாம் டைப் அடிச்சுவிட்டா என்று வினவியார் தன் அலுவலறைக்கு எழுந்து சென்றார். அவரது முகத்தில் அலாதியான கடினம் ஒன்று விழுந்திருந்தது. தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவையாற்று பக்கத்து கிராமம் ஒன்றில் தினத்துக்கு ஒரு வீட்டில் தர்ம சாப்பாடு உண்ட வண்ணம் படித்து வந்த காலத்தில் கூட அவர் இப்படி இடிந்து போனதில்லை. ராஜதானியில் முதலாவதாக BA தெரியும். வேலை கிடைக்காமல் 2 வருடம் திண்டாடினாரே. அப்போதும் உற்சாகம் இழக்காதவர் அவர். போலீஸ் சர்வீஸில் புகுந்த புதிதில் வெள்ளைக்கார ஏஜென்ட்டுகளின் கீழே பல தலைக்குனிவு அடைந்தவர். அப்போதும் மனம் தளர்ந்தவர் அல்ல. கல்யாணமானதும் 4 வருடங்களில் 3 குறை பிரசவம் நேர்ந்தது மீனலோசனிக்கு. அதிலேயும் சோர்ந்தது கிடையாது. அப்படிப்பட்ட சாரங்கபாணி இன்று நடை தள்ளாடினார். சத்யா நடுங்கும் விரல்களில் தினத்தாளை புரட்டினாள். முதல் 4 பக்கங்களில் எதையும் காணோம். 5லும் இல்லை. 6வதில் இன்றைக்கு என்ற தலைப்பின் கீழே பல நிகழ்ச்சிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. வழக்கம் போல ராமாயண பாரத உபன்யாசங்கள், திறப்பு, ஆண்டு விழாக்கள், அரசியல் கூட்டங்கள். ராணி எதை குறிப்பிட்டிருப்பாள்? சத்யாவின் இதயம் கண நேரம் அடித்துக்கொள்ள மறந்தது. தினசரியை கையில் பிடித்தபடி நாற்காலில் அமர்ந்து கொண்டாள். வரவேற்பு சுவாமி ராதானந்தாவுக்கு. இரவு 7 மணி, பவானி மடம், சாந்தோம். கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் சத்யா. பிறகு ஒரு தீர்மானத்துக்கு வந்தவளாய் குளிரறைக்கு சென்றாள். முகத்தை கழுவி கொண்டிருக்கும் போது சோப்பு நுரைகள் குமிழ்த்து வெடித்து கொண்டிருந்த போது அவள் நெஞ்சம் கனம் குறைய தொடங்கியது. என்ன இருந்தாலும் இதுவரை கேட்டதெல்லாம் 3வது வாய்மொழிதான். இப்போது நேரில் போய் பார்த்து விடப் போகிறோம். பார்த்த பிறகு கேட்காமல் இருக்க முடியாது. 4 வார்த்தை கேட்டும் விடப் போகிறோம். அதற்கப்புறமும் அவருடைய ரோஷமாகட்டும் வைராகியமாகட்டும் அதையும் நான் பார்த்துடலாமே. இரும்பு பீரோவை திறந்ததும் தவழ்ந்து வெளிவந்தது மல்லிகைப்பூ சென்ட். மேலோடு இருந்த வழக்கமான தாவணிகளை புரட்டிவிட்டு எப்போதாவது அணியும் விசேட வகைகளை ஆராய்ந்தால் ராதாவுக்கு லைட் கலர்கள் தான் பிடிக்கும், அதுவும் சந்தன கலர். ஐயா, என்ன சத்யா, நீ ஒன்றுமே ட்ரெஸ் மாட்டிக்கொள்ளாமல் வந்துட்ட? என்ன பரிகாசம் பண்ணுறீங்க? இந்த தாவணி ஜாக்கெட் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? ஓ, சந்தன கலரா? சரிதான் சத்யா, சொல்கிறேன், கோபிச்சுக்கொள்ள மாட்டிய என்ன? தயவு பண்ணி இந்த மாதிரி சந்தன கலர் ட்ரெஸ் இனிமேல் போட்டுக்கொள்ளாத. உன் உடம்பு நிறத்துக்கும் இதற்கும் வித்தியாசம் தெரியாதால நீ ஒன்றுமே கட்டிக்கொள்ளாமல் வந்துவிட்டேயாகுன்னு நினச்சிட்டேன். வெக்கமா இல்லை இப்படியெல்லாம் பேச? சத்யாவின் கன்னங்கள் சிவந்தன நாணத்தினால் அன்று போலவே இன்றும். அடே, என்னடி நீயும் ஸ்நேகிதிகளும் இன்றைக்கு என்று பார்த்து ஆள் மேல் ஆளாக கூப்பிட்டு கொண்டே இருக்காங்க டெலிஃபோனில் சொன்ன வண்ணம் மூச்சிறைக்க மாடியேறி வந்தால் மீனலோசனி. இந்த பிளட் ப்ரெஷர் கம்ப்ளைண்ட் இருக்கிற வரைக்கும் மாடியேறி வர வேண்டாம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கீழே இருந்து கூப்பிட்ட போதாது என்று தாயை கடிந்து கொண்டே கீழே வந்தாள் சத்யா. டெலிஃபோனை கையில் எடுத்தாள். சத்யா, பிஸியாக இருந்தியா? ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்ன வனிதா? ரொம்ப அவசரம், இல்லாட்டா உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். சத்யா, விஷயத்த சொல்லு. இன்றைக்கி ராத்திரி எனக்கு டியூட்டி போட்டிருக்குது. சரி, ஊரில் என் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயமாயிட்டு தான். நான் போய் தான் பல விஷயங்களை கவனிக்கணும். உடனே கிளம்பி வர சொல்லிட்டேன். ட்ரங்கால் கொஞ்சம் முந்தி ராத்திரி வண்டியில் போகிறியா? ஆமாம், ஆனால் நீ மனசு வச்சா தான் முடியும். ராத்திரி எனக்கு பர்த்தியாய் ஆஸ்பத்திரியில் நீ போய் இருந்து கொள். நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டிருக்கேன். சத்யா பதிலளிக்கவில்லை. பவானி மடம், சாந்தோம், வரவேற்பு. என்ன சத்யா, செய்யமாட்டியா? மாட்டேன் பண்ணா, எனக்கு ஒரு முக்கிய வேலை இருக்கிறது என்று யோசித்தேன். என்ன அப்படி தலை போகிற வேலை? நீயும் கல்யாணம் பண்ண என்ன? திடீரென்று வனிதாவின் குரல் பரிகாசம் துணித்தது. ஓ, புரிகிறது. என்ன புரிகிறது? இன்றைக்கி தேதி 4 இல்லை? நீ முன்பே சொல்லியிருந்த, எனக்கு மறந்துடுச்சு. உன் அத்தான் வந்திருப்பாரு. வீட்டை விட்டு அடி எடுத்து வைப்பாயான்னு நீ ஞாபகம்லாம் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ. அந்த கசப்பை மௌனமாக விழுங்கி கொண்டாள் சத்யா. வனிதா ஏமாற்றத்துடன் பெருமூச்சுற்று. பரவாயில்ல சத்யா, நான் இப்போது வருவதற்கில்லை என்று ஊருக்கு தந்தி கொடுத்துட்றேன். நீ சிரமப்படாத. சத்யாவுக்கு இரக்கம் உண்டாயிற்று. வேண்டாம் வனிதா, நானே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். நீ கவலை இல்லாமல் ஊருக்கு போய் வா, கல்யாண காரியங்களை கவனி என்று கூறிவிட்டு சத்யா மெல்ல வாசல் புறம் வந்து கார் ஷெட்டை பார்த்தாள். எங்கிருந்தோ விரைந்து வந்து நின்ற மணி
சின்ன வண்டி ஷெட்டில் தான் இருக்கு, நான் எடுத்து வரவா, இல்லை டிரைவரை கூப்பிடுமா என்று கேட்டான். யாரும் வேண்டாம், நானே போய்க்கொள்கிறேன். படியிறங்கி சத்யா திரும்பினாள். அம்மாவிடம் மட்டும் சொல்லிடுங்க, நைட் டியூட்டி, காலையில் தான் வருவேன். ஓபி வார்டுக்கு கொஞ்சம் தள்ளி தூங்குமூஞ்சி மரத்தின் அடியில் காரை நிறுத்திய போது, ஹலோ, குட் ஈவினிங் சத்யா என்று இளமை ததும்பும் சம்பத்தின் குரல் அவளை வரவேற்றது. குட் ஈவினிங் டாக்டர் என்று சத்யா யந்திரம் போல வணக்கம் தெரிவித்து விட்டு வராந்தாவில் நடந்தால். அவரும் கூட வந்தார். வாரம் நைட் என்ன? இல்லை டாக்டர், வனிதா வர வேண்டும், அவளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. நீங்கள் வந்தது நல்லதாயிடுச்சு என்றார் சம்பத் ஸ்டெத்தஸ்கோப்பினால் தம் உள்ளங்கையில் மெல்ல தட்டிக்கொண்டே. அவள் அவரை திரும்பி பார்த்தாள். என்ன டாக்டர்? அந்த முஸ்லீம் கிழமை ரொம்ப சிபாரிசு செய்து பெட்டு வாங்கி கொடுத்தீங்களே? ஆமாம், தஸ்தகீர் பாய். அவருக்கு என்ன? சத்யாவின் நெற்றியில் சுருக்கம் இருந்தது. ஒன்றுமில்ல, இப்போதைக்கு நீங்கள் அக்கறை காட்டிய பேஷண்ட் ஆகிட்டேன்னு நானும் கவனம் எடுத்துக்கொண்டேன். தேங்க்ஸ் டாக்டர் என்றார் சத்யா நன்றி சுரந்த குரலில். டாக்டர் சம்பத் இளைஞர் ஆனாலும் சென்ற வருடம்தான் இங்கிலாந்திலிருந்து திரும்பியவர். ஆஸ்பத்திரியின் ஒரு டசன் பெருந்தலைகளில் ஒருவர். அவரே அக்கறை எடுத்துக்கொண்டார் என்றால் தஸ்தகீர் பாயின் உடம்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவள் நம்பிக்கை உடனே சிதறியது. அடுத்து டாக்டர் சொன்ன வார்த்தைகளால், கேன்சரு, அட்வான்ஸ் ஸ்டேஜு, அதிகபட்சம் 1 மாதம் டைம் தான் கொடுப்பேன். டாக்டர், சாரி சத்யா, நிஜத்தை சொன்னேன். அந்த கிழமை உங்களுக்கு ரொம்ப வேண்டியவனா? நினைவு தெரிந்த நாள் முதல்ல எனக்கு பாவாடை சட்டை அவன் தான் தைச்சி கொடுக்கறது. எங்கள் தெருக்கோடியில் சின்ன கடை, பாவம் ரொம்ப ஏழை, ஒரே ஒரு பேரை மட்டும்தான் இருக்கான், அவனும் சின்ன பையனா. இருதய நோயும் இருக்குமோ என்று சந்தேகம், எல்லாவற்றையும் செக்கப் செய்துடுறேன். உங்களுக்கு எங்கே டியூட்டி? இங்கே தான் ஆப்ரேஷன் தியேட்டர் அருகில். நல்லது. சம்பத் திரும்பினார். எக்ஸ்ரே ஃபிலிம் கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விசாரிக்க சொல்லியிருந்தேன், போய் பார்க்குறேன். சத்யா இடதுபுறம் திரும்பினால் ஆப்ரேஷன் தியேட்டருக்காக. எங்கள் தாத்தா செத்து போடுங்களா? குரலையும் தன் அங்கியின் முனையை பிடித்தெழுக்கும் உரிமையுடன் கண்டு திடுக்கிட்டவளாக சத்யா குனிந்து பார்த்தாள். ஒட்டு போட்ட கையிலையும் கலங்கிய பார்வையும் இருந்த அந்த முஸ்லீம் சிறுவனுக்கு 9 வயது இருக்கும். யார் தம்பி நீ என்றால் வியப்புடன். எனக்கு தெரியாதுங்க, அப்துல், தஸ்தகீர் தாத்தாவோட பேரன். நான் உங்களை எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு என்றார் சிறுவன். ஓ அப்படியா, நினைவில்லை. நீ ஒன்றியாவா வந்த? ஆமாங்க, தாத்தா செத்து போடுவாங்களா? சிச்சி, யாருப்பா சொன்னது? கோபித்து கொண்டே சிறுவனை அணைத்து கொண்டார் சத்யா. விழிமுனையில் நின்ற கண்ணீரை கிழிசல் சொக்காயின் முனையினால் துடைத்து கொண்டான் அப்துல். ஒரு நர்சம்மா சொல்லிச்சுங்க. வரட்டும், அந்த நர்சம்மாவை தூக்கில் போட்டு விடுறேன் என்றார் சத்யா. தாத்தா ஜம்முன்னு உடம்பு சரியாகி வந்துடுவார் பாரு. அது இருக்கட்டும் அப்துல், இன்றைக்கு எத்தனை சட்டைக்கு காஜா எடுத்த? 3. அப்படின்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்காகவே அங்கேயும் நீண்ட பையின் அடியில் போட்டு வைத்திருக்கும் சாக்லேட்டுகளை வெளியில் எடுத்தாள் சத்யா. 3 சட்டைக்கு காஜா, 3 சாக்லேட். சாக்லேட்டு பையனுக்கு மட்டும்தானா, எனக்கு கிடையாதா? சத்யா நிமிர்ந்து பார்த்தால் டாக்டர் சம்பத். ஃபிலிம் என்னாச்சு டாக்டர்? வண்டியாக கிடைக்கிறதான். அப்படின்னா நீங்களாம் சாக்லேட் வாங்கி விநியோகிக்கணும்? சிறுவனை முதுகில் தட்டி கொடுத்தாள் அவள். என் கார் தெரியுமில்ல உனக்கு, அதில் போய் படுத்துரு, எனக்கு சாப்பாடு வரும், உனக்கு அனுப்புகிறேன், காலையில் என்னோடய திரும்பிடலாம். ஓ என்று குதித்துக்கொண்டே ஓடிவிட்டான் சிறுவன். டாக்டர் சம்பத், சத்யா, உங்கள் தகப்பனார் கொஞ்ச நேரம் முந்தி என்னை டெலிஃபோனில் கூப்பிட்டாரு என்றார். அப்பாவா? வியப்பு சத்யாவின் குரல் நிறைந்திருந்தது. எதுக்கு? ஒன்றுமில்ல, சும்மா தான். அடிக்கடி ஏதோ வயிற்று வலி வருகிறதாமே, ஸ்பெஷலிஸ்ட் யாராவது சொல்லுங்கன்னாரு. சரின்னு. வருவதே இல்லையே வீட்டு பக்கம், வாருங்க ஒரு நாள் என்றார். ஆகட்டும்னு பண்பாட்டை உத்தேசித்து, ஆமாம் நீங்கள் வந்து ரொம்ப நாள் தான் ஆகிறது என்று சொல்லாதிருக்க முடியவில்லை சத்யாவினால். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டதும் சம்பத்தின் முகத்தில் சட்டென்று தோன்றிய மலர்ச்சி அவளுக்கு சங்கடத்தை தந்தது. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் வரேன். டாக்டர் சம்பத் போய்விட்டார். அங்கிருந்து நகர சத்யாவுக்கு பல வினாடிகள் பிடித்தன. முன்பெல்லாம் டாக்டர் சம்பத் அடிக்கடி அவளுடைய வீட்டுக்கு வருகிறவர் தான், அப்பாவோடும் அம்மாவோடும் பேசி கொண்டிருப்பவர் தான். போன ஒரு இடத்தில் ஒரு நாள் சம்பத்தின் உறவினர் என்று ஒருவர் வந்து சம்பத்துக்கும் சத்யாவுக்கும் மனம் முடிக்கலாமே என்று பேச்செடுத்தார். அப்பா தாழ்மையாக, டாக்டர் சம்பத்தை போன்ற சிறந்த மாப்பிள்ளை கிடைப்பது பெரிய பாக்கியம்தான், ஆனால் வேறு முறைப்பையன் இருக்கிறான் என்ற பதில் சொல்லி அனுப்பினார். அதற்கு அப்புறம் சம்பத்தின் வரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் நின்றுவிட்டது. இப்போது இன்றைக்கு பார்த்து அவள் அப்பாவுக்கு சம்பத்தின் நினைவு வருவானேன்? வயிற்று வலி எதுவும் இல்லாத போது வலியே அவருடன் பேச்சு கொடுப்பானே, ஏன் முன்போல வருவதில்லை என்று கேட்பானே. கனவில் நடப்புகள் போல் தன் கடமையை நோக்கி நடந்தாள் சத்யா. குளித்து மடியுடுத்தி மஞ்சளின் மினுமினுப்பு உடம்பெங்கும் நிறைந்திருக்க
நகரு மேலப்படாத கிட்ட வராத என்று வேலைக்காரர்களை விரட்டியவண்ணும் தோட்டத்திலிருந்து குடலையும் பூ சேகரித்து எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு புறப்பட மீனலோசனை தயாரான போது மாடியிலிருந்து வந்து நின்றாள் மகள். தூங்கல சத்யா, 12 மணி வரைக்கும் உன்னை யாரும் எழுப்பக்கூடாதுன்னு இப்போது தானே அவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு புறப்பட்டேன். போ என்றாள் மீனலோசனை. தூக்கம் வரலம்மா. வான்னா வருமா, கட்டில் படுத்துரு. நைட் டியூட்டியில் கண்ணெல்லாம் ரத்தமாக செவந்திருக்கு. செல்லமில்ல, போய் தூங்குமா, அப்புறம் உடம்புக்கு என்னத்துக்காகும். பரவாயில்லம்மா, ஒரு இடத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போகத்தான் வந்தேன், வா என்னோடு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சத்யா, நான் கோயிலுக்கு போகணும். நீயும் அலையாமல் கொள்ளாமல் கொஞ்சம் தூங்கு. சத்யா கோபம் பேசு. என் தூக்கத்தையும் உன் கோவிலையும் விட பெரிய விஷயம் இது. நீ வரப்போறியா இல்லையா? கார் விரைந்து கொண்டிருந்தது. மீனலோசனி புலம்பினாள். அவரானால் உன் அப்பாவை தான் சொல்கிறேன். என்னமோ உம்மன் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. மனசுக்குள்ளே என்னமோ திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கார் போல தெரிகிறது. சத்யா உணர்ச்சியின்றி தாயை பார்த்தாள். என்ன திட்டம்? அது என்னவோ எனக்கு என்ன தெரியும். ஒன்று தோணுகிறது, அநேகமாக அப்படி தான் இருக்கும். என்ன தான் சொல்ல. என் அண்ணா ராதாவோட அப்பாவை சொல்கிறேன். போகிற போது உன் அப்பா பேருக்கு தானே எல்லா சொத்தையும் எழுதி வச்சார். ராதா யோகினா இருப்பிடனாக தோன்றினால் சொத்தை கொடுக்கலாம், இல்லாவிட்டால் மாப்பிள்ளை இஷ்டம் போல் என்ன வேண்டுமானும் செய்யலாம் என்று உயிர் எழுதி வச்சுக்கிறான்ல. அதனால் சத்யா விரக்தியாக சிரித்தாள். மீனலோசி பதில் கூறும் முன் பவானி மடம் வந்து விட்டது. இறங்குமா. சிறிய கட்டடம். ஓம் என்று இழுத்து செக்கசி வந்த கண்ணாடி குழாய் வடிவத்தில் காலை வெயிலில் பளபளத்து கொண்டிருந்தது. தொலைவில் நீலக்கடல் தெரிந்தது. தூரத்திலிருந்து வரும் அலைக்கடலின் இறைச்சலுக்கு சுருதி கூட்டுவது போல பவானி மடத்துக்குள்ளிருந்து அமைதியான கானம் கேட்டுக்கொண்டிருந்தது. மடத்து தொண்டர் மாதிரி இருந்த ஒரு மூக்கு கண்ணாடிக்காரரை நெருங்கினாள் சத்யா. இதுதானே பவானி மடம்? ஆமாம், உங்களுக்கு யாரை பார்க்கணும்? சத்யாவுக்கு சட்டென்று பேச்சு வரவில்லை. அவர் புதுசாக வந்திருக்காரு. வந்து சுவாமி ராதானந்தா? ஆமாம். அம்மா வாய் விட்டு திகைப்பதும் அவள் காதில் விழுந்தது. அதோ மேடையில் அமர்ந்துருக்காரே, உள்ளே போங்க, பிரார்த்தனை நடந்துட்டுருக்கே, நீங்களும் கலந்துக்கலாம் என்றார் மூக்கு கண்ணாடிக்காரர். உள்ளே தொலைவில் ஒரு மேடையையும் நிமிர்ந்த மார்புடன் நடுநாயகமாக வீற்றிருக்கும் துறவியையும் கண்டாள் சத்யா. அன்னையின் கையை இறுக பற்றி கொண்டது அவளது கரம். தொடரும்.